இப்போ நாம இந்த ரேண்டம் பார்சர் ஜெனரேட்டரோட ஸ்டைலிங் செக்ஷனை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறேன்னா, இந்த HTML ரூட் எலமெண்ட்ல எனக்கு என்னெல்லாம் கலர்ஸ் வேணுமோ எல்லா கலர்ஸ்க்கும் ஒரு வேரியபிள் கொடுத்து டிஃபைன் பண்ணி நான் அதிலே வந்து கிரியேட் பண்ணிடுறேன். இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்றதுனால அதே வேரியபிள்ஸ் நம்ம வந்து எல்லா இந்த CSS ஸ்டைலிங்ல எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒரே நேம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ரூட்ல என்ன பண்றேன் எல்லாத்தையும் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ரூட் ஃபர்ஸ்ட் நான் பட்டன் கலர் கொடுக்குறேன். 4ADF6. நெக்ஸ்ட் நான் பிரைமரி ஃபாண்ட் கலர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் செகண்டரி ஃபாண்ட் கலர் கொடுக்குறேன். tertiary font color. Next நான் main container color கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டிய அந்த மெயின் பேக்ரவுண்ட் கலர் என்னன்னு நான் வந்து டிஃபைன் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம ரெக்டாங்கிள் கொடுக்குற கலரை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரூட் எலமெண்ட்ல எல்லா வேரியபிள்ஸுமே டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம யூனிவர்சல் ஸ்டார் செலக்டர் கொடுத்துட்டு இதில் நம்ம மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைசிங் பாட் கொடுக்கலாம். இது கொடுக்குறனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே மார்ஜினும் 0 இருக்கும், பேடிங்கும் 0 இருக்கும். ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து மார்ஜின் 0, பேடிங்கும் 0 இருக்கும். பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் கொடுக்குறதுனால எல்லா எலமெண்ட்ஸுமே அந்த வித் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பாக்ஸ் சைசிங் கண்டென்ட் பாக்ஸ் கொடுக்குற நேரம் அந்த வித் நம்ம வந்து வித் ஒரு குறிப்பிட்ட அளவு வித்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம மார்ஜின்லாம் பேடிங் கொடுக்குற நேரம் அந்த வித்து கூட இந்த மார்ஜினும் பேடிங்கும் ஆட் ஆகும். அதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற அந்த வித்துக்குள்ளேயே அந்த மார்ஜினும் பேடிங்கும் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் எல்லாம் வந்து டிஃபைன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நான் வந்து பாடி டேக் வந்து டார்கெட் பண்றேன். இந்த பாடி டேக் டார்கெட் பண்ணிட்டு பாடி டேக் நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் வேர் ஆஃப் பாடி. இப்படி நம்ம கொடுக்குற நேரம் என்ன ஆகுதுன்னா இந்த பாடியோட பேக்ரவுண்ட் கலர் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ரூட்ல வந்து இந்த மாதிரி நான் வந்து டிஃபைன் பண்ணியிருந்தேன். அதை நம்ம வந்து கால் பண்றதுக்கு வேர் ஆஃப் அப்படின்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த எல்லா எலமெண்ட்ஸையும் நான் வந்து சென்டர்ல கொண்டு வர்றதுக்கு டிஸ்பிளே ஃபிளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர். நெக்ஸ்ட் இந்த பாடியோட ஹைட் நான் வந்து 100 வியூ போர்ட் ஹைட் கொடுப்பேன். கொடுத்த உடனே எல்லா எலமெண்ட்ஸுமே சென்டருக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த மெயின் கண்டெய்னர் டார்கெட் பண்ண போறேன். டார்கெட் பண்ணிட்டு அந்த மெயின் கண்டெய்னரோட மேக்ஸ் வித் எவ்வளோ கொடுப்பேன்னா 600 பிக்சல். ஸோ இந்த கண்டெய்னரோட மேக்ஸ் வித் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 600 பிக்சல் இருக்கு. அது 600 பிக்சல் பிறகு இந்த மெயின் கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகாது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த மெயின் கண்டெய்னருக்கு கலர் கொடுத்துடலாம். ஸோ டிஸ்பிளே ஆகும். மெயின் கண்டெய்னர் கலர். ஸோ இப்போ நாம இந்த மெயின் கண்டெய்னருக்கு வித் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஹைட்டும் கொடுத்துடலாம். ஹைட் 550 பிக்சல். ஸோ இது கொடுத்தோடனே நமக்கு வந்து இந்த மெயின் கண்டெய்னருக்கு ஒரு ஹைட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த மெயின் கண்டெய்னருக்கு பார்டர் ரேடியஸ் கொடுக்கலாம். இது கொடுத்தோன்னே என்னன்னா இந்த கார்னர்ஸ், அதாவது இந்த மெயின் கண்டெய்னர் கார்னர்ஸ்ல வந்து ஒரு கர்வ் ஷேப் வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம சப் கண்டெய்னரை டார்கெட் பண்றோம். இந்த சப் கண்டெய்னர் டார்கெட் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த சப் கண்டெய்னருக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் நமக்கு வந்து சென்டர்ல டிஸ்பிளே ஆகும். அப்போ தான் இந்த கண்டென்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம். நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்த உடனே இந்த எல்லா எலமெண்ட்ஸுமே ரோ டைரக்ஷன்ல வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. பட் நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் கொடுத்தோடனே திரும்ப எல்லாமே அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அதுக்கு ஒரிஜினல் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆயிடுது. நெக்ஸ்ட் நாம ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்குறோம். அலைன் ஐட்டம் சென்டர். ஸோ அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்த உடனே அந்த எல்லா எலமெண்ட்ஸுமே கரெக்டாக சென்டர்ல இப்போ டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ஹைட் 100% கொடுக்குற நேரம் இந்த சப் கண்டெய்னர் ஹைட் வந்து இந்த மெயின் கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி 100% இருக்கிறதுனால இந்த எல்லா எலமெண்ட்ஸுமே கரெக்டாக சென்டர்ல இப்போ வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த சப் கண்டெய்னருக்கு உள்ள இருக்கிற அந்த H2 டேக், நெக்ஸ்ட் அந்த P டேக், பட்டன் டேக் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டைல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த மெயின் கண்டெய்னருக்கு, அதாவது சப் கண்டெய்னருக்கு உள்ள இருக்கிற அந்த ஹெட்டிங் 1 கிளாஸை நான் வந்து டார்கெட் பண்ணி அந்த H2 டேக் உள்ள இருக்கிற அந்த ஜென்ரேட் அந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து ஸ்டைல் பண்ண போறேன். மெயின் கண்டெய்னர் ஹெட்டிங் 1 இதை டார்கெட் பண்ணிட்டு அதோட ஃபாண்ட் சைஸ் நான் வந்து 3.5 rem அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ 3.5 rem அப்படின்னு கொடுக்குற நேரம் 3.5 into 16 இந்த மாதிரி அந்த ப்ரௌசர் கால்குலேட் பண்ணி அதுக்கு ஃபாண்ட் சைஸை அப்ளை பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நான் இதுக்கு ஃபாண்ட் ஃபேமிலி கொடுக்குறேன். இந்த ஃபாண்ட் ஃபேமிலி எது நான் கொடுக்குறேன்னா, ஆல்ரெடி நான் இதில் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருந்த இந்த ஃபாண்ட் ஃபேமிலி கர்லாவை நான் இதில் வந்து அப்ளை பண்ணுறேன். இதுக்கு ஒரு ஃபால் பேக் ஃபாண்ட் நான் வந்து கொடுக்குறேன். ஃபால் பேக் ஃபாண்ட் என்னன்னா, இப்போ நான் இதில் வந்து ஃபாண்ட் கொடுத்துட்டேன். ஒருவேளை அந்த ஃபாண்ட் வந்து இதில் வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகலை, இல்லைன்னா வந்து லோட் ஆகலை அப்படின்னா இந்த ஃபாண்ட் அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நான் இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்குறேன். பிரைமரி ஃபாண்ட் கலர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நமக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த கீழே இருக்கிற ரேண்டம் ப்ராசஸ் டெக்ஸ்ட்டுக்கு இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது. அதை நான் வந்து மார்ஜின் பாட்டம் யூஸ் பண்ணி கொடுக்குறேன். கொடுத்தோடனே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ரெண்டுக்கு இடையில வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் நான் இந்த மெயின் கண்டெய்னருக்கு உள்ள இருக்கிற இந்த ஹெட்டிங் 2 டார்கெட் பண்ணுறோம். அந்த ஹெட்டிங் 2 கிளாஸ் வந்து டார்கெட் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ் சேம் ஃபாண்ட் சைஸ் கொடுக்கலாம். சேமாக கொடுக்கும். இப்போ நம்ம இந்த கோடை வந்து ரிப்பீட் பண்ணுறதுனால இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம்.
அதாவது மெயின் கண்டெய்னர் ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 கொடுத்துட்டு இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டேக், அதாவது இந்த செலக்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு செலக்டர்ஸையுமே சேம் டைம்ல குரூப் பண்ணி இந்த ஃபாண்ட் சைஸை அப்ளை பண்ணிக்கிறோம். இப்படி அப்ளை பண்ணியிருக்கனால இதே ஃபாண்ட் சைஸை நம்ம வந்து இந்த சேம் ப்ராப்பர்ட்டியை 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்றதை ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன், இதுல வந்து இந்த மாதிரி குரூப் பண்ணி இந்த ஃபாண்ட் சைஸையும் ஃபாண்ட் ஃபேமிலியையும் அப்ளை பண்ணிருக்கேன். இப்படி பண்றதுனால அந்த கோடு நம்ம வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணவும் தேவை இருக்காது. அந்த கோட் ரொம்ப, அதாவது இப்போ நம்ம இப்படி ரிப்பீட் பண்ற நேரம் அடிக்கடி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணா அந்த கோட் ரொம்ப பெருசாயிட்டே போகும். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து செலக்டர்ஸை குரூப் பண்றோம். நெக்ஸ்ட் நான் இந்த ஹெட்டிங் டு டேக்கு டெக்ஸ்டரி ஃபாண்ட்ல, அதாவது கிரீன் கலர் கொடுப்போம். நெக்ஸ்ட் நமக்கு இந்த ரேண்டம் பாஸ்வேர்டுக்கும் அந்த கீழே இருக்கிற டெக்ஸ்ட் இடையில கொஞ்சம் கேப் தேவைப்படுது. ஸோ நான் வந்து மார்ஜின் பாட்டம் 0.4 U. ஸோ இப்போ நமக்கு இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் நான் இந்த பி டேகை டார்கெட் பண்றேன். மெயின் கண்டெய்னருக்குள்ள இருக்கிற இந்த பி டேகை டார்கெட் பண்ணுவோம். ஃபாண்ட் சைஸ் வந்து 1.5 REM. பேக்ரவுண்ட் கலர் செகண்டரி ஃபாண்ட் கலர், சாரி பேக்ரவுண்ட் கலர்ல கலர். மார்ஜின் பாட்டம் 1.5 PM. இந்த எலமெண்ட்டும் கீழே இருக்க எலமெண்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ்க்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம அந்த மெயின் கண்டெய்னர் இருக்க பட்டனை டார்கெட் பண்ணிட்டு அந்த பட்டனுக்கு உள்ள இருக்கிற ஸ்பேஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த பட்டனுக்கும் உள்ள இருக்க டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்பேஸுமே இல்லை. அந்த ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் பேடிங் யூஸ் பண்றோம். அது என்ன பண்ணணும்னா இந்த பட்டன், அதாவது இந்த பார்டர் இருக்கும், அந்த கண்டென்ட்டுக்கே இடையில இருக்க ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதான் என்னன்னா பேடிங். ஸோ பேடிங் 0.8 EM 1.5 EM கொடுக்குற நேரம் நமக்கு ஓரளவுக்கு ஸ்பேஸ் வந்து இல்லை கிரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இந்த பட்டனுக்கு ஒரு கலர் கொடுக்கும். பட்டன் கலர் கிரீன் கலர். நெக்ஸ்ட் அந்த கார்னர்ஸ்ல கொஞ்சம் கர்வ் ஷேப் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். கர்சர் பாயிண்டர் கொடுக்குற நேரம் அந்த பட்டனில் நம்ம வந்து டச் பண்ற நேரம் கர்சர் வந்து பாயிண்டர் நம்ம வந்து சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் நாம இந்த மெயின் கண்டெய்னர் இருக்க பட்டன்ல ஹவர் ஆகுற நேரம் இதுக்கு பேக்ரவுண்ட் கலரை நான் வந்து செகண்டரி ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்றேன். ஸோ இப்போ நான் ஹவர் பண்ணேன் அப்படின்னா இது ஒயிட் கலரா சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதுக்கு கலரை நான் வந்து அதாவது இந்த கலர் நான் வந்து ஒயிட்டா சேஞ்ச் பண்ணிட்டேன், சாரி பிளாக்கா சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஹோவர் ஆகுற நேரம் இதுல வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து ஹோவர் ப்ராசஸ் நடக்குது. அதை நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்றதுக்காக டிரான்சிஷன் 0.5 செகண்ட் கொடுக்குற நேரம் அந்த ஹோவர் ஆகுற நேரம் அதுக்கு வந்து ஸ்லோவா வந்து டிரான்சிஷன் எஃபெக்ட் நடக்குது.